நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல நாலாவதா வரக்கூடியது கடகம் ராசி. சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா, என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும், பாதகமான விளைவு என்ன, சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான விளைவிலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும், மேலும் கவனமா இந்த ஒரு சில விஷயத்துல நீங்க செயல்பட்டால் நன்மைகளையுமே பெற முடியும், அது என்ன விஷயம், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே நவகிரக நாயகனா இருக்கக்கூடிய சந்திரனின் முழுமையான ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ராசி. இதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரக தோஷங்களும் சரிங்க, கர்ம தோஷங்களும் சரிங்க, உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும். அதே போல பௌர்ணமி தினத்துல சந்திர தரிசனம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு அமையும். இந்த 2 விஷயத்தையும் தொடர்ந்து செய்து பாருங்கள், கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும். எல்லா விதமான நன்மைகளையும் சரி, யோகங்களையும் சரி நீங்க கிடைக்க பெற்று நலமுடன் வாழ முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. தினம்தோறும் எழுந்த உடனே ஓம் நமச்சிவாயா போற்றி, இன்றைய தினம் நல்ல நாளா இருக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீ என் கூட உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான மனமாற வேண்டிக்கோங்க. அன்றைய தினம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலுமே நல்ல தீர்வு கிடைக்க சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை நீங்க எளிய முறையில பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதில் தெரிகிற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில வியாபாரம், குடும்பம், தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்குமே இந்த பதிவுல இந்த நம்பரை கொடுத்துருக்கோம், நீங்க பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு. டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற இந்த நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே போல இந்த கடக ராசி அன்பர்கள் சிவபெருமான வழிபட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான் ஒரு முழுமையா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு, அங்க சென்று வந்தாலுமே சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். அது எங்க அப்படின்னு பார்த்தா மாதம் ஒரு முறையாவது நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று வழிபட்டுவாங்க. வருடத்துல ஒரு முறையாவது இந்த ஆலயம் செல்வது கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறது சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம். அங்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயத்தையுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அதற்காக இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்றோம். அதே போல எளிய மக்களுக்கு உணவு தானியம், அன்னதானம் இது 2மே செய்யுங்க. சிறப்பான முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுவதை நீங்க கண்கூடா காண முடியும். இப்பொழுது சிறப்பான குணநலம் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல சாதகமா நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விரிய குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, செவ்வாய் உங்களோட ராசியில நீச்சம் பெற்றிருக்கிறதுனாலையும் பல இன்னல்களுக்கு நடுவுல எதிர்நீச்சல் போடக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் அமையும். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் பலமா இருக்காரு. 11ல சூரியனும் புதனும் இணைஞ்சு மிக சிறந்த யோகமான நிலையை உங்களுக்கு உண்டாக்குவாங்க. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. நன்மைகள் பெறவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தொல்லைகளுமே சமாளிக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சில நேரத்துல உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் அமையும். கவனத்தோடு எல்லா விஷயத்தையும் கையாண்டா பாதகமான விஷயத்த கூட நீங்க சாதகமா மாற்ற முடியும். தாய் வழி உறவுகள் தக்க சமயத்துல கை கொடுக்கும். பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பயணங்கள் கூட சாதகமான அமைப்பை உருவாக்கும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, விரிய குரு உங்களுக்கு இருக்கிறதுனால செலவுகள் வரும் அப்படின்னா கூட அதை முதலீடா மாத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்க புத்திசாலித்தனமா
புத்திசாலித்தனமா நீங்க கையாளணும். செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்துல கவனமா தான் நீங்க இருக்கணும். யாரையும் நம்பி உங்களுடைய முழுமையான பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க. உங்களோட பணிகளை நீங்களா கவனமா செய்யறது நல்லது. வாகனத்தை கையாளும் பொழுது மிகுந்த கவனமா கையாளணும். விரக்தியான சிந்தனையை வெளியேற்றிடுங்க. நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு யோசனை மட்டுமே உங்களோட மனதில் இருக்கணும். வியாபாரம் தொழில் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் முறையில என்ன ஒரு முன்னேற்றம் செய்யலாம் அப்படிங்கறத கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். வளர்ச்சிகளை சீர அள்ளி தரக்கூடிய சந்திர பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியில சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த சமயத்துல எப்படி விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவுமே மனதை வாட்டிய கவலைகள் கூட படிப்படியா குறைஞ்சிடும். குடும்பத்துல நல்ல நல்ல காரியம் நடக்கும். சந்திரன் இடப்பெயர்ச்சி சாதகமான பலனை கொடுக்கும். வியாபாரத்திற்கு எதிராக சிலர் வில்லங்கமும் செய்யலாம். அதை வெற்றிகரமா முறியடிக்கக்கூடிய ஆற்றல் பெருக்கும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான அனுமதி உண்டாகும். எதிர்பாராத வகையில் பண சேர்க்கை உண்டாகும். குடும்பம் கவலை மறந்து மன நிம்மதியில திகக்க போறீங்க. புதன் 10ஆம் வீட்டில் வரும் பொழுது ஆன்மீக பெரியவங்கள் வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆலய தரிசனம் உண்டாகும். குரு 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். ஐடி ஊழியர்களின் புதிய சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூடிய விரைவில் கைகூடும். அல்லது பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் வரும் பொழுது எதிரிகள் உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க. உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும். மேலும் சனி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில சின்ன சின்ன இடையூறுகள் வந்து போகும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். இடையூறுகளை எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பிறக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் வேணா கொஞ்சம் கைமீறி போகலாம். அதனால ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க கொஞ்சம் கவனமா உடல் நிலையில உடல் ஆரோக்கியத்தை மேம்பட வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும். 20, 21ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்டாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து சீரா இருக்கும். மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரிச்சு போவதால நன்மையை பெற முடியும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கிடும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலையை நீங்க இப்ப தொடங்க போறீங்க. அதே போல இந்த வாரம் அனைத்து விஷயங்களுமே வேகம் பிடிக்கும். எல்லா காரியங்களுமே அனுகூலமா நடக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று இந்த வாரம் உங்களை வந்து சேரும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாம போகலாம். இந்த விஷயத்துல மட்டும் கவனமா செயல்படுங்க. குடும்பத்துல பிள்ளைகளை முன்னிட்டு விவாதங்கள் வரலாம். தேவையில்லாத விவாதம் வந்தா தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. தெய்வ நம்பிக்கையில உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம். எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா அமையும். தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்க போறாங்க. அரசு சார்ந்த விஷயங்களும் பிரத்யேகமான சலுகைகளை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதன் பிறகு ஆயிலம் நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கூட்டு வியாபாரத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எதுலையுமே முதலீடு செய்வதற்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை செய்வது நன்மையை கொடுக்கும். இருப்பதை வச்சு எப்படி சிறப்பா வாழணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தினாலே பெருமளவு நீங்க நன்மைகளை பெற முடியும். பண வரவு விஷயத்துல கவனமா செயல்படணும். பெரிய அளவிலான முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. இந்த வாரம் தொழில் வியாபாரத்திற்கு சிறப்பான ஒரு வாரமா அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க யோசிச்சு செயல்பட்டால் நன்மைகளை எல்லா விதத்திலையுமே இந்த கடகராசி அன்பர்கள் பெற முடியும். எல்லா விதமான நன்மைகளும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும். கடகராசி அன்பர்கள் பண விஷயத்துல கவனமா செயல்படுறோம். தேவையில்லாமல் ஏற்படுற வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அதே போல சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வரும் பொழுது ஒதுங்கி போறது ரொம்பவுமே நல்லது. இந்த 3 விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி.